அனைத்து நண்பர்களுக்கும், என் இனிய சொந்த உறவுகளுக்கும் மற்றும் இந்த பதிவு போடும் நானும் சரி அனைத்து உள்ளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதன் காரணமாக நாட்டில் ஒரு செல்ஃபோன்கிறது ஒரு சொந்தங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது, வாட்ஸ்அப்புங்கிறது செயலிங்கிறது ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறதுக்கு, லொக்கேஷன் பார்க்குறதுக்கு, இது மாதிரி செயலிகள் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அதிலே ஃபேஸ்புக் என்பது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இணைச்சி ஒரு குடும்பமாக ஒரு உறவுகளை வளர்க்குறதுக்கும், சோசியல் மீடியாக்கள் உள்ளே அதில் இணைப்பு பெற்று நம்மளோட பகிர்ந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு தான் அந்த சோசியல் மீடியாக்கள், இந்த ஃபேஸ்புக் நிறுவனங்களாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், த்ரெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எனிதிங்ஸ். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ்புக் நிறுவனத்தில் நம்ம மக்கள் ஒரு 3 லட்சம் பேராவது மினிமம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம்னு வைங்களேன். தமிழ்நாட்டில் இந்த 3 லட்சம் பேர்த்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் என்ன தவறான கருத்துக்கள் பதிவிடுறாங்க, அந்த கருத்துக்களை நம்ம மக்களுக்கு தவறாக இருந்துச்சுன்னா அதை எடிட் பண்ணி செய்கிற வேலைகள் இல்லை. யூடியூப் சேனலாக இருக்கும், அப்டேட் பண்ணால் அப்படியே அப்கிரேட் தான். இதே மாதிரி ஐடி கம்பெனிஸ்லேருந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டுங்கிற பேரில் உள்ளே ஏகப்பட்டதை கொண்டு உள்ளே வைத்து நம்மளை பலிகேடாக்கிட்டு இருக்காங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காக. இதில் நிறைய ஆப்பு, இந்த உனக்கு தனியாக இருக்கிறீங்களா, பெண் தேவையா, அது வேணுமா, இது வேணும், இது அவங்களுக்கு தேவையில்லையே, நெசசிட்டி இல்லைங்களே. அதனால் தயவு செய்து இங்கே சிங்கானல்லூரில் இருக்கிறீர்களா, பெண்கள் இருக்கிறார்கள், நான் உங்கள் கவலைகளை மனக்கவலைகளை போக்குகின்றோன்னு ஆபாச வீடியோக்கள், ஆபாசமான கருத்துக்கள், ஆபாசமான பேச்சுக்கள் இத்தனையும் உள்ளே வந்துகிட்டே இருக்குது. ஒரு ஆப்பு ஓப்பன் பண்ணால் அத்தனை ஆபாசம். இது தேவையில்லையே. ஒரு நல்ல மனுஷனுக்கு நல்ல குடும்பம் நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க பல தடவை இதை வெளியே ஏன்டா இந்த செல்ஃபோனை வாங்கணுங்கிற யோசனைக்கு தள்ளப்படுறோம். அதனால் இந்த கருத்துக்களை பதிவு செஞ்சு எத்தனை பேர் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ காலில் உங்களுக்கு உள்ளே இந்த கதைகளை சொல்லிகிட்ருக்கேன். இது தமிழக அரசோ மற்றும் கூட இருக்கும் பத்திரிகை நண்பர்களோ யாருக்காவது ஒருத்தருக்கு குறுஞ்செய்தியாக போகட்டுங்க, அப்படியாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதே மாதிரி ஜட்ஜு கூட பார்ப்பாங்க. நிறைய நம்ம நாட்டில் ஒரு செல்ஃபோன் இருந்தால் அனைத்து பேருக்கு மீடியா நியூஸ் மாதிரி போயிட்டுருக்குது. அப்படி நியூஸ் போயிட்டுருக்க தகவலில் இதை நம்ம பதிவு இறக்கம் செஞ்சு இதை தடை செய்கிறதுக்காக என்ன செய்யணும், ஏது செய்யணுங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. இதே போல் குழந்தைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில குழந்தைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு இந்த ஆப்பை பற்றி இந்த கெட்ட இதெல்லாம் தெரியக்கூடாதுங்க. அந்த ஒரு விழிப்புணர்வுக்காகவும் பெரியவங்கெல்லாம் சங்கடப்படுறாங்க. ஆனால் அது ஜாலியாக வருதுங்க. ஆப்பில் எது ஓப்பன் பண்ணாலும் 3 நிமிஷம் விளம்பரம், அதுக்கு ஒரு ஆப்பு. ஃபேஸ்புக்கிலலாம் இப்படியெல்லாம் வந்ததே இல்லை, யூடியூப்லேயும் வந்ததில்லை. ஒரு எது பார்த்தாலும் இந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள் தான் நிறைய உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இதை தடை பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாங்கிறத கருத்துக்களை தெரிவிங்க. அதை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.